நெல்லிக்காய் சம்மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ நான் வந்து நெல்லிக்காய் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் கிடையாது, இது ஃப்ரோசன் நெல்லிக்காய். எனக்கு இங்கே ஃப்ரெஷ் கிடைக்காதனால நான் ஃப்ரோசன் நெல்லிக்காயில் எடுக்கிறேன். ஸோ இது 2 நெல்லிக்காய் சாப் பண்ணது, ஒரு சில்லி. இது வந்து நான் யூஎஸில் கிடைக்கிற செரானோ சில்லியோட ஒரு 3/4 எடுத்திருக்கேன். 2 சில்லிக்கு ஒரு 3/4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், காயம் போட்டுக்கோங்க, உப்பு. இது வந்து நம்ம உப்பு வேணும்னா அரைச்சி பார்த்ததுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டு இன்னும் தேவையான கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஸோ 2 நெல்லிக்காய், 3/4 செரானோ சில்லி, இல்லை நார்மல் எந்த சில்லினாலும் ஓகே தான், உங்களுக்கு இருக்கிற சில்லிஸ், க்ரீன் சில்லி, ஜீரகம், காயம், உப்பு, எல்லாத்தையும் போட்டு ஒன்று பொடிக்க போகிறோம். தண்ணி விட்டுறாதீங்க, தண்ணி விடாமல் பொடிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2-3 சுற்று, அவ்வளவுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம், வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் வந்து ஃப்ரோசன் நெல்லிக்காய்னா கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வைங்க. எடுத்து வெளியில் வச்சதுக்கப்புறமா அதில் நல்லா தண்ணி கட்டி இருக்கும். ஸோ அதை நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த நெல்லிக்காய் சம்மந்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரோசன்னால் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதில். நெல்லிக்காய் சம்மந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை இட் அவுட் அண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய் பாய். See you next time.